தட்டுகின்றது. முன் வாசல் வாரான் முன் வாசல் தட்டுகின்றது. இப்படி ஒவ்வொரு தெருவையும் கடந்து வரும்போது ஒவ்வொரு தெருவிலையுமே அரக்கனுக்கு ஒவ்வொரு சகுனத்தை காட்டியது. அவன் கண்ட சகுனத்தை எல்லாம் காலால் தள்ளினான். பார்த்த சகுனங்களை எல்லாம் பாவியவன் அறியாமல் அவனுக்கு என்னம்மா 5 அறிவு இருக்கும். அப்ப அவன் புத்திக்கு தக்கவாறு தானே நினைப்பான். அசுர குலத்துல பிறந்தவே கொஞ்சம் கொஞ்சம் கட்டையாத்தான் இருக்கும் புத்தி. அதனால அவனுக்கு புத்திக்கு தகுந்தவர்தான் நினைப்பான். அப்ப கண்ட சகுனத்தை காலால் தள்ளிவிட்டு நாடு நகரம் விட்டு 6 சுனைகளைத்தான் நடந்தவனம் ஜோலை கண்டார். அவன் 8வது வனம் கடந்து யமகிரி மலையிலே வந்து ஆலமர தடியிலே தவ பொருட்களை இறக்கி வைத்தான். குளித்து நீராடினார். தவச்சாலை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று அவன் எப்படி அலங்கரித்தான்? சாண்டு கொண்டு மெல்ல தரை சாண்டு கொண்டு மெல்ல செய்து வருகின்றார். ஒரு நாள் தவமுறந்தானா? இல்லை, ஒரு வாரங்கள் தவமுறந்தானா? 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவமிருந்து வருகின்றான். அவன் தவமிருந்து வருகின்ற போது இன்னும் எப்படி தவம் இருக்கிறான் தெரியுமா? எப்படி அம்மா? மறக்காமலோ
ஆண்டவே தவங்களை செய்தான் செய்தான் அவன் 12 வருடமாய் தவம் இருந்த போதும் பகவான் சிவன் வரவே இல்லை ஆண்டவன் வராமல் இருந்த உடனே பல்லரக்கனுக்கு இறைவன் எப்போது வருவார் என்று எங்கே தவம் இருந்தான் பாருங்க. இத்தனை வருடமும் இறைவன் வராமல் விட்டு விட்டாரே. ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றங்குறை இருக்குமோ? மாத்தி போட்டுருப்போமா பூஜை பண்ணும் போது? இல்லையே நாம தவறாகவே தவங்களை செய்திருப்போமா என்று மனதிலே கவலைப்பட்டான். ஆண்டவனை எண்ணி அழுது புலம்புகின்றான். எப்படி அழுது புலம்புகின்றான்? ஆண்டவனே பகவானே சம்போ